மலைய மாநாட்டில் செங்குன்றூர்ல வேளாளர் குலத்துல பிறந்தவர் விரண்மிண்ட நாயனார். பரமசிவன் திருவடிகளை தன் மனசுல பதிச்சவர், பற்றுக்களை எல்லாம் விட்டவர். அவரோட சிவனடியார்கள் பக்திக்கு ஈடு இணை யாரும் இல்லை. அவர் சிவஸ்தலங்களுக்கு போறப்ப எல்லாம் சிவன் அடியார் திருக்கூட்டங்களுக்கு எதிரில் போய் நின்று அவங்கள கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் இறைவனையே கும்பிடுவார். ஒரு சமயம் அவர் ஊர்ல இருந்து கிளம்பி நிறைய ஸ்தலங்களுக்கு சுவாமி தரிசனத்துக்காக போனார். அப்படி திருவாரூருக்கு போனார். அங்க இறைவனை கும்பிட்டார். ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற சிவனடியார்களை பார்த்தும் அவங்கள கையெடுத்து கும்பிடாம ஒதுங்கி போனார். அதை பார்த்த விரண்மிண்ட நாயனார், அடியார்களை கும்பிடாம போற வன் தொண்டன் சிவ அடியாரே இல்லை, அவரை சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன், அவரை வழிய வந்து ஆட்கொண்ட பரமசிவனாரையும் சைவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன்னு சொன்னார். விரண்மிண்ட நாயனாரோட அடியார் பக்தியை புரிஞ்சுக்கிட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ள போய் தியாகராச பெருமாள் கிட்ட, அடியேன் இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியேனாகிற நாள் எப்போன்னு கும்பிட்டு கேட்டார். அப்போ இறைவன், நான் அடியார்களோடு இருக்கேன், அடியார பாடுன்னு சொல்லி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன்னு அடியெடுத்து கொடுத்தார். அதை முதல் வரியா வச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தை பாடி அருளினார். அதை கேட்ட விரண்மிண்ட நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த வன் தொண்டனோட மனசு அடியார்கள் கிட்ட பதிஞ்சிருக்குதுன்னு சொன்னார். இவரோட அடியார்கள் பக்தியோட வலிமையை பார்த்த பரமசிவன் விரண்மிண்ட நாயனாரை தன்னை கும்பிடுற கணங்களுக்கு தலைவராக்கி அருளினார். திருச்சிற்றம்பலம்.